வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களும் வழக்கறிஞர் பெருமக்களும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தற்போது பதிவு செய்து வெளியிடப்படுகின்ற இந்த வீடியோ சங்கதிகள் குறிப்பாக சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கு மற்றும் இளம் வழக்கறிஞர் பெருமக்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடியதாகும். இதுவரை இந்த லீகல் பொக்கே சட்டம் ஒரு பூங்கொத்து என்ற சேனலை பதிவு செய்யாதவர்கள், அதாவது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சட்டம் பற்றிய சங்கதிகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. சட்டம் பயில்கின்ற மாணவர் நண்பர்கள் எதிர்காலத்தில் நீதிபதிகளாக பணியில் அமர்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் நான் வெளியிடுகின்ற வீடியோ சங்கதிகள் அமைந்துள்ளன. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சிவில் நீதிபதிகளின் பணி நியமனம் தொடர்பாக ஒரு வழக்கில் இது குறித்து சில முக்கிய சங்கதிகளை வெளியிட்டுள்ளது. அதாவது, சட்டம் பயில்கின்ற மாணவர்கள் தேர்வு அடைந்ததும் அந்தந்த மாநில நீதித்துறையில் சிவில் நீதிபதிகளாக பணியில் சேர்வதற்கு ஏற்ற வகையில் ஒரு வாய்ப்பை வழங்கி 2002 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் அடிப்படையில் சட்டம் பயில்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சட்டப்படிப்பை முடித்ததும் உடனடியாக விளம்பரப்படுத்தப்படுகின்ற அந்தந்த மாநில நீதிபதி பணி தேர்வில் தேர்வுகளை எழுதி தேர்வு செய்யப்பட்டு பின்னர் உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு வந்தனர். அவ்வாறு அமர்த்தப்படுகின்ற போது வழக்கறிஞர் பணியில் போதிய அனுபவம் இன்மை காரணமாக பல்வேறு இடர்பாடுகள் அவர்களுடைய பணிக்காலத்திலும் பணியாற்றுகின்ற நீதிமன்றங்களிலும் ஏற்பட்ட விளைவின் காரணமாக பின்னிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு மற்றொரு வழக்கின் காரணமாக கொண்டு வரப்பட்டதில் அனைத்து சட்டம் பயின்று தேர்வு செய்யப்படுகின்ற சட்ட மாணவர்கள் கண்டிப்பாக 3 ஆண்டு வழக்கறிஞர் பணி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு 3 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி செய்திருந்தால்தான் சிவில் நீதிபதியாக தேர்வுகளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்து அவ்வாறு வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், திருத்தம் செய்ய வேண்டும் என்று கோரி பல்வேறு மனுக்கள் இந்திய அளவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் சமீபத்தில் சிவில் நீதிபதி பணி நியமனத்திற்கு 1 வருடம் அனுபவம் மட்டுமே போதும் என்று தீர்ப்பை திருத்தி வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது
சட்டம் பயில்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சட்டப்படிப்பை முடித்ததும் ஆல் இந்தியா பார் கவுன்சிலில் எக்ஸாம் எழுதி தேர்வாகியிருக்க வேண்டும் என்பது அது ஒரு விதி. சட்டம் பயின்று வழக்கறிஞராக பதிவு செய்த பின்பு அவர்கள் கண்டிப்பாக 1 வருடம் வழக்கறிஞராக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமின்றி மாற்று சட்டப்பணிகளில் அனுபவம் இருந்தாலும் சரி, சட்ட உதவியாளராக பணியாற்றிய அனுபவம் இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக வழக்கறிஞர் அனுபவம், சட்டப்படிப்புகளில் உள்ள அனுபவங்கள் 1 வருடம் கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் சிவில் நீதிபதி தேர்வுக்கு அனுமதிக்கப்படலாம் என்ற ரீதியில் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள நீதித்துறை அகாடமி, ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி மற்றும் லா யூனிவர்சிட்டி ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு பணி நியமனத்திற்குரிய வழிவகைகள், விதிமுறைகள் ஆகியவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து 3 மாதங்களுக்குள் அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள் இங்கு தீர்ப்பில் வழங்கியதன் அடிப்படையில் உரிய தீர்வு எட்டுவதற்கு ஏற்ற வகையில் வழிவகுக்க வேண்டும் என்ற ரீதியில் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் 2027 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அல்லது அந்த 1ஆம் தேதிக்கு பின்னிட்டு விளம்பரப்படுத்தப்படுகின்ற சிவில் நீதிபதி பணிகளுக்கு உரிய தகுதியை நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இந்த வழக்கில் கூறிக்கொண்டுள்ளது. இந்த சங்கதிகள் அனைத்தும் நீங்கள் ஒரு முறை மேற்கண்ட தீர்ப்பை வாசித்துக் கொள்ளவும். இதன் மூலம் வழக்கறிஞர்களுக்கு, சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், எந்த ஒரு சட்ட படிப்பையும் நன்கு சிந்தித்து சட்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நன்கு படித்து தேர்ச்சி அடைய வேண்டும். அது மட்டுமின்றி வழக்கறிஞர் அனுபவம் கண்டிப்பாக பெற வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட சிவில் நீதிபதி பதவிக்குரிய நபர்கள் தேர்வானவுடன் 1 வருடம் ஜுடிஷியல் அகாடமியில் பயிற்சி பெற வேண்டும். அதன் பின்பு உயர் நீதிமன்ற நீதிபதியின் கீழ் 6 மாதங்கள் லா கிளர்க்காக பணிபுரிய வேண்டும். மேலும் 6 மாதங்கள் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியின் கீழ் சட்டப்பயிற்சி பெற வேண்டும். ஆக மொத்தம் தேர்வு எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதிகள் ஏறக்குறைய 2 ஆண்டுகள்
கண்டிப்பாக பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்ற பின்னர் தான் பணியில் அமர்த்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது இந்த தீர்ப்பின் மூலம் தெரிய வருகிறது. எனவே இந்த அரிய வாய்ப்பை இளம் வழக்கறிஞர்கள் தானும் நீதிபதியாக வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்களும் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சட்டம் பற்றிய சங்கதிகளை அறிந்து கொள்ள என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். சட்ட புத்தகத்தை இனி கவனம் செலுத்துங்கள் என்று நான் தெரிவித்துக்கொண்டு, இந்த சேனலை விருப்பப்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெல் பட்டனை அழுத்தும் பட்சத்தில் நான் வெளியிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.